கோயம்புத்தூரில் ஒரு குடும்பமே சாப்பிட்டாலும் 100 ரூபா 150 ரூபா தான் வரும். அப்படி ஒரு ஸ்பாட்டை சொல்லவா? இது வந்து சிங்கானூருக்கும் ஒண்டிப்புதூருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடம். சாந்தி கேட்ஸு, சாந்தி சோசியல் சர்வீஸ். இதில் வந்து 3 இட்லியே 10 ரூபா தான். ஒரு கிச்சடி 20 ரூபா, வெண்பொங்கல் இருக்குது 20 ரூபா தான் இருக்கும், வரகரிசி சாதம் இருக்கும், எல்லாமே 15 ரூபா 20 ரூபா இந்த மாதிரி தான் இருக்கும். உளுந்தங்களி இருக்கும், டீ, பால், காப்பி இது எல்லாமே 10 ரூபா தான் இருக்கும். ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். இங்கே போய் சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு சோசியல் சர்வீஸ் நிறுவனம், அதனால் இவ்வளோ விலை கம்மியாக கொடுக்குறாங்க. இட்லி ஒன்று பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. 3 இட்லியே 10 ரூபா தான். சட்னி சாம்பார் எல்லாமே கொடுத்துருவாங்க. அப்புறம் சர்வீஸ் பண்ணுறக்கு அங்கே நம்மளே செல்ஃப் சர்வீஸ் தான், நம்மளே போய் எடுத்துக்கணும் வச்சுக்கலாம். போய் வாங்கிட்டு போய் சாப்பிட உட்காந்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். தண்ணி வந்து டேபிளுக்கு வந்துடும், தண்ணி மட்டும் அங்கங்கே இருக்கும். மற்றபடி க்ளீனாக வச்சுருப்பாங்க. சூப்பரான இடம். ஒரு சோசியல் சர்வீஸ்க்காக எல்லாம் பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் இவ்வளோ ஒரு சீப்பாக எங்கேயுமே கோயம்புத்தூரில் கிடைக்காது. அவ்வளோ ஒரு நல்ல இடம். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 4000 பேர் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட்டம் இருக்கும். காலையில் டிஃபன் ஐட்டங்கள், மதியானம் சாப்பாடு வந்து 20 ரூபாய் 25 ரூபாய் தான். ரொம்ப விலை கம்மியானது. இந்த 3 தட்டில் நாங்கள் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு மொத்தமே ஒரு 100 ரூபாய் 110 ரூபாய் என்னமோ தான் வந்துச்சு பாருங்க. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த இடத்த போய் பாருங்கள்.